தமிழ் சினிமாவின் விஸ்வரூபம். சினிமாவுக்கு வணிக ரீதியான வெற்றி என்பது மிக முக்கியம் என்றதன் அடிப்படையில் எல்லா சினிமாக்காரர்களும் மக்களின் விருப்பம் என்ற பெயரில் கொடுக்கின்றவை உலகத்தரம் எட்டுவதென்பது அத்திப்பூத்தாற்போல் நடப்பது. ஆனாலும் 100 ஆண்டுகளில் அந்த அத்திப்பூக்கள் சீரான இடைவெளியில் பூக்கத்தான் செய்கின்றன. அவள் அப்படித்தான் தமிழில் வெளிவந்த கடைசி கருப்பு வெள்ளை படம் மனதுக்குள் வண்ணங்களை உருவாக்கிய அற்புதமான படைப்பு. ஏதோ ஒரு மிருகம் ஆடுறத ரசிக்கிற மாதிரி என்னை ஆட விட்டு இவங்கெல்லாம் ரசிக்கிறாங்க. அதை நினைச்சா எனக்கு கொமட்டது. சத்தியமா இது கலை இல்லை, ஆனா வாழ்றதுக்கு ஒரு வழி. எனக்கு ஒரு பசி, என்னை பாக்குறவங்களுக்கு வேற ஒரு பசி. அவங்க காசை பறிச்சிக்க நான் என்ன உரிச்சிக்கிறேன், அவ்வளவுதான். இப்படி அரை நிர்வாணமா ஆடவேன்னு நான் பிறக்கும் போதே தெரிஞ்சிருந்தா அப்பவே செத்து போயிருப்பேன். மஞ்சு என்ற பெண் கதாபாத்திரத்தை சுற்றி அமைக்கப்பட்ட கதை. தொடர் தோல்விகளால் துவண்டு போன ஒரு பெண், வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணை சுற்றி உருவாகும் உணர்வு பிரவாகங்களை ஆர்ப்பாட்டம் என்று சொல்லிய படம். ஒருவேளை கம்யூனிஸ்டாவே இருந்துட்டா அதனால என்ன தப்பு? எனக்கு சிறப்ப கண்டாலே எரிச்சல். கண்ணோட கோளரா. ஆமா, நீங்க சினிமா எடுக்கிறீங்க, இதுல மட்டும் நிறைய பணம் கிடைக்கும்ல? அது மட்டும் என்னோட நோக்கம். வித்தியாசமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது ஒரு ஃபேஷன். அப்படி இருக்கிறதா சரின்னு நான் நம்புறேன். நான் நம்பல. ஓகே. ஆவணப்படம் எடுக்கும் ஒரு இயக்குனராக கமலஹாசன், மஞ்சுவாக தோன்றும் ஸ்ரீபிரியா, முக்கிய வேடம் ஏற்ற ரஜினிகாந்த் என ஒவ்வொரு கதாபாத்திரமும் வார்த்து எடுக்கப்பட்டிருக்கும். அக்காலத்தில் முன்னணி இளைய நடிகர்களாக புகழ் பெற துவங்கியிருந்த ரஜினி, கமல் இருவரும் எந்த இடத்திலும் மிகைப்படுத்தாத நடிப்பை கொடுத்து அசத்தியிருப்பார்கள். ஆனாலும் யதார்த்தத்தை சொன்ன படம் என்பதாலும், குறியீடுகளை அதிகம் கொண்டிருந்ததாலும் மற்றும் கமலின் சிகப்பு ரோஜாக்கள், ரஜினிகாந்தின் தப்புத்தாளங்கள் படங்களின் போட்டியினாலும் படம் வணிக ரீதியில் தோல்வியடைந்தது. ஆனால் இப்படத்தை சுற்றி உருவான ரசிகர் கூட்டத்தினால் 1 வருடம் கழித்து படம் மீண்டும் திரைக்கு வந்தது. இளையராஜாவின் ஆதிக்கம் பரவ துவங்கியிருந்த காலத்தில் அவரின் இளமை ததும்பும் இசை படத்தை தூக்கி நிறுத்தியது. இன்றளவும் தமிழ் சினிமாவின் முக்கியமான படங்களுள் ஒன்றாக அவள் அப்படித்தான். தமிழ் சினிமாவின் விஸ்வரூபம்.